ஒப்படைக்கிறேன். எங்களுக்கு எந்த தடையும் இல்லாம கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்படைக்கிறேன். ஏற்று வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த வேளையிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒருவரையும் இயேசுவின் நாமத்தை வாழ்த்து வரவேற்கும். ஓவர் டு யூ சிஸ்டர் ஷீபா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். சுஜாதா சிஸ்டர், நம்ம சங்கீதம் 107 1-10 வசனங்கள் வாசிக்கலாமா? ஓகே சிஸ்டர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லக்கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அடைந்து திரிகிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தவணமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நம்ம சங்கீதம் 106 நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். ஒரு பெரிய சங்கீதம், 2 வாரமாய் அதை பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைய தினத்துல இருந்து நம்ம சங்கீதம் 107 நம்ம தியானிக்க போறோம். இந்த சங்கீதம் 107 அப்படின்றது சங்கீத புத்தகத்தை மொத்தமா 5 பகுதிகளாய் பிரித்திருக்கிறாங்க. இந்த 5ஆம் பகுதியோடைய முதல் சங்கீதம் தான் 107ஆம் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதம் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஜாய்ஃபுல் கால் டு கிவ் தேங்க்ஸ் டு காட். அதாவது ஒரு நார்மல் பிளெஸ்ஸிங்ஸ் மாத்திரம் இல்லாமல் ரொம்ப பர்சனலா ஒரு தனிப்பட்ட மனிதன் அவர்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் ஆண்டவர் எப்படி இடைப்பட்டு காப்பாற்றி அவங்கள ரெஸ்கியூ பண்ணார் அப்படின்றத நினைவு கூறுகிற ஒரு சங்கீதம். ஸோ இதுல நிறைய விதமான சூழ்நிலைகள், குறிப்பாக 4 சூழ்நிலைகளை இந்த சங்கீதம் எடுத்து காட்டுகிறது. பீப்புள் எப்படி ரெஸ்கியூ பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது 4-9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது பாலைவனத்துல போற ரொம்ப சோர்ந்து போன டிராவலர்ஸ், வீக் டிராவலர்ஸ் இன் த டெசர்ட். 2வது பிரிசன்ல மாட்டிட்டு இருக்கிற ஜனங்கள், அதாவது மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டு அவங்க சிறையில இருக்கிறாங்க. 3வது நோய்வாய்ப்பட்ட மக்கள். 4வது ஒரு புயல்ல மாட்டிக்கொண்டு கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற மக்கள் மத்தியில. ஸோ இப்படி ஒரு 4 சிச்சுவேஷன்ல ஆண்டவர் எப்படி ரெஸ்கியூவரா அவங்களுக்கு காட்சி அளிக்கிறார், எப்படி இவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்றார் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இது உண்மையிலேயே அவங்க கேப்டிவிட்டி பாபிலோன்ல இருந்து வந்த பிறகு நடந்த காரியங்களாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனாலும் எவ்வளோ வித்தியாசமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் அது எல்லாமே ஒரே ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது இந்த சங்கீதம். காட் சேவ்ஸ், காட் ரெஸ்கியூஸ். ஸோ நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு தொலைந்து போன சூழ்நிலையா இருக்கலாம், இல்லை என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்லை என்றால் நம்ம ஒரு when we feel lost, when we feel very tired, so what happens is God comes to help us. so நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இஸ்ரேலோடைய ஒரு ஹிஸ்டரியில இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாங்க. இந்த சேம் வே நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷன்ஸும் இதுக்கு ஒத்தது போல இருக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த சங்கீதத்தோடைய தீமே என்னன்னா, ஜஸ்ட் லுக்கிங் பேக் அண்ட் தேங்கிங் காட், ஹவு காட் ஹாஸ் ஹெல்ப்ட் அஸ். அண்ட் அதை மற்றவங்களுக்கு சொல்றது, ரிமெம்பர் ஹவு காட் ஹஸ் ஹெல்ப், தேங்க் ஹிம் அண்ட் டெல் அதர்ஸ் வாட் ஹி ஹஸ் டன். ஒருவேளை என் வாழ்க்கையில இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கிறோம்னா, மற்றவர்களுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துவதற்கு ஆண்டவர் எப்படி இடைப்பட்டு செயல்படுகிறார் என்பதை
எடுத்து காட்டுகிற ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் அமைகிறது. ஸோ இதுதான் இந்த சங்கீதத்தோடைய முன்னுரை. முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கிலீஷ்ல ஓ கிவ் தேங்க்ஸ் டு தி லார்ட் ஃபார் ஹி இஸ் குட். அப்போ இந்த எபிரேய வார்த்தை கிவ் தேங்க்ஸ், ஹோது அப்படின்ற அந்த தேங்க்ஸ், கிவ் தேங்க்ஸ், கிவ் பிரேஸ் அப்படின்றது ஆண்டவருடைய கிரியைகளை அக்செப்ட் பண்றது, அக்னாலேஜ் காட்ஸ் ஒர்க்ஸ். அப்போ இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஓ கிவ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு அதிகமான ஒரு உணர்ச்சியை, ஒரு அவசரத்தை இது வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா தேங்க் பண்ற ஒரு காரியம் இல்ல. The psalmist is passionately urging God's people to remember and praise him. மக்கள் அவரை நினைவுல வைத்து துதிக்கணும்னு ரொம்ப உணர்ச்சியோடு வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். ஸோ எதுக்காக ஆண்டவருக்கு தேங்க் பண்ணணும்? பிகாஸ் அவர் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னும் போது அங்க யாவே கடவுளை மையப்படுத்தப்படுகிறது. கர்த்தரை அப்படின்ற அந்த வார்த்தை the covenant God, யாவே. ஸோ நிறைய நன்மைகளை பெற்றிருக்கலாம், பட் இட்ஸ் நாட் அபவுட் தி கிஃப்ட்ஸ். கர்த்தரை துதிக்கணும். இட்ஸ் அபவுட் தி காட் ஹூ கிவ்ஸ் த கிஃப்ட்ஸ். அதுதான் நம்ம பரிசுகள், நம்ம ஈவுகள் இதெல்லாம் காட்டிலும் அவற்றை கொடுக்கும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அவர் நல்லவர். அவர் ஏன் துதிக்கப்படத்தக்கவர்? பிகாஸ் ஹீ இஸ் குட். அவர் நல்லவர் அப்படின்ற அந்த எபிரேய வார்த்தை, தோ அப்படின்ற அந்த எபிரேய வார்த்தை ஒரு அதிக மாரல் குட்னஸ். அவர் மிக ஒழுக்கத்தில் நல்லவர், அவர் ரொம்ப பிளசன்ட், அவர் ரொம்ப பியூட்டிஃபுல், இப்படி சொல்லி நிறைய காரியங்கள். அவர் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது எப்படி ஆதியாகமம் 1 அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தர் நல்லது என்று கண்டார் என்று நம்ம பார்க்கிற மாதிரி இட் இஸ் குட், காட் டிக்ளேர்ட் தி கிரியேஷன் குட் அப்படின்னு பார்க்கிறோம்ல, அதே வார்த்தை தான் இந்த 1ஆம் வசனம். காட் இஸ் குட். அப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி உணர்வாய் இருக்கிறது அப்படின்றது ஆண்டவருடைய குணாதிசயத்திற்கு நேராய் திருப்பப்படுகிறது. அது எனக்கு இது கிடைச்சிச்சு, எனக்கு ஆண்டவர் இதை செய்தார், அதை செய்தார், இது கிடைக்கலன்றதை காட்டிலும் என் கர்த்தர் நல்லவராய் இருப்பதனால நான் கர்த்தரை துதிப்பேன். He is unchangingly good no matter what my circumstances are. என்னுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் மாறாத நல்லவர் அப்படின்றத நம்ம இந்த காலை வேளையில ஞாபகப்படுத்த அழைக்கப்படுகிறோம். யாத்ராகமம் 34:6 ஆண்டவர் அவரை பற்றி சொல்லும் போது he declares himself, he declares ஓகே. ஸோ யாத்ராகமம் 34:6 அவரு சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது என்ன சொல்றாரு? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். ரோமர் 2:4 பவுல் என்ன சொல்றாரு? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவற்றின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்றாரு. அப்போ our God is good. அதுதான் அவருடைய நேச்சர். அண்ட் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் போது அந்த கிருபை என்ற வார்த்தையோடைய எக்ஸாக்ட் எபிரேய வார்த்தை தான் கெசட் லவ் என்று சொல்றோம். அந்த கெசட் லவ் அப்படின்றது ஒரு ஜஸ்ட் இங்கிலீஷ்ல லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கோம், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல மர்சி என்று கொடுக்கப்பட்டிருக்கோம். பட் அதுக்கு ஒரு 10 விதமான மீனிங் இருக்கு. எல்லா விதமான அந்த நல்ல குணாதிசயங்களும் அந்த கிருபை என்ற வார்த்தைக்குள்ள இருக்கு. கவனன்ட் லவ், ஆண்டவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தகுதியின் அடிப்படையில் இல்லாமல் ஆண்டவர் அவர் he is a good God, he has promised goodness for his children. அதன் அடிப்படையில் அவர் செயல்படுகிற தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு. அதுதான் 136ஆம் சங்கீதத்துல தொடர்ந்து வருகிற காரியம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி
பாடுகிற ஒரு சங்கீதம். அதேதான் இந்த சங்கீத பகுதியிலும் முதல் வசனமாய் ஆரம்பிக்குது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும்போது அந்த என்றும் உள்ளது என்ற அந்த டேர்ம் வந்து ஏல் ஓலாம் அப்படின்ற நம்மளுடைய ஆண்டவர் எவர்லாஸ்டிங் காட் அப்படின்ற ஒரு ஆண்டவருக்கு பல நேம்ஸ் இருக்கு இல்லையா? எல்ரோயி, எல்ஷடாய் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏல் ஓலாம் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு. ஹீஸ் எ எவர்லாஸ்டிங் காட். அவருக்கு முடிவில்லை, நித்தியம், ஆதி முதல் அந்தம் வரை என்று நம்ம சொல்றோம். அந்த வார்த்தை தான் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தைக்கு ஈடாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா இட் ஸ்ட்ரெச்சஸ் பியாண்ட் டைம், முடிவில்லாதது, காலத்திற்கு அப்பால். ஸோ ஆண்டவருடைய அந்த லவ்விங் கைண்ட்னஸ் நோ பிகினிங் நோ எண்ட். அது வந்து இட்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இது வந்து 2 நாளாகமம் 20:21 அவங்க ஒரு பேட்டில், சண்டைக்கு, யுத்தத்துக்கு போயிட்டு வந்து அதை தான் பாட வைக்கிறாங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இந்த ஃப்ரேஸ் வந்து இஸ்ரவேலர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியர் ஃப்ரேஸ். அவங்க வந்து நாட் நார்மல் டேஸ், அவங்க ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா கூட ஒரு கூட்டமாய், ஒரு படையாய், ஒரு திரளாய் அவங்க நின்று பாடின லைனே இதுதான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப அவங்க அப்படி பாடும்போது அது எதை குறிக்குதுன்னா, அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டு வந்த தேவன் அவர் என்றும் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. அது அவங்க பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு போன காலமா இருக்கட்டும், அங்கிருந்து திரும்பி வந்த காலமா இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்க பாடுறாங்க. 2, 3 வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப யார் இதை சொல்லணும் அப்படின்னா, லெட் த ரிடீம்ட் ஆஃப் த லார்ட், ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் இப்படி சொல்லட்டும் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்க ஆண்டவர் உங்களை ஏதோ ஒரு கட்டத்துல டெலிவர் பண்ணியிருக்கிறாரு, விடுவித்திருக்கிறார், நெருக்கத்துல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னா நீங்க அமைதியா இருக்காதீங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உங்க வாய்களை திறந்து பாடுங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ மீட்கப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது காயல் என்ற அந்த எபிரேய வார்த்தை கின்ஸ்மேன் ரிடீமர். இஸ்ரவேல் வந்து ஒரு அடிமைத்தனத்துல விற்கப்பட்டா அவங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு மட்டும்தான் திரும்பி வாங்குற உரிமையும் கடமையும் இருந்துச்சு. ரூத் போவாஸ் கதையில நம்ம அதை பார்த்திருக்கிறோம். போவாஸ் தான் அவங்களுடைய கோயலா வெளிப்படுறாரு, அவங்கள மீட் எடுக்கிறார், வம்சவழியையே மீட் எடுக்கிறார். அதே காரியத்தை தான் இங்க போடப்பட்டிருக்கு. சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு எல்லா திசைகளிலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் இப்படி சொல்லுங்க என்று சொல்றாங்க. அப்போ காட் ஹிம்செல்ஃப் இஸ் த ரிடீமர். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு யாருமே இல்லை, who will do this for me அப்படின்னு யோசிக்கும் போது our nearest kinsman redeemer is our God. அவரே நம்மளை நாம காப்பாற்றி கொள்ள முடியாத போது கர்த்தரே என்ன பண்ணுவாரு, நம்மளை காப்பாற்றுவார். அதனால நம்ம சொல்லலாம், I belong to the Lord because he redeemed me. நம்ம ஒருவேளை மௌனமா இருந்தோம்னா இட்ஸ் ingratitude. மௌனமா இருப்பதே நன்றியின்மையை தான் வெளிப்படுத்துகிறது. அதனால நம்ம வாய்களை திறந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லும் போது it gives glory to God. ஆண்டவரையும் நம்ம மகிமைப்படுத்துகிறோம், எல்லாரையும் அதை என்கரேஜ் பண்றதுக்கு எதுவா இருக்கு. நம்ம ஹியூமன் நேச்சர் வந்து பை நேச்சர் ரொம்ப ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய தேவை, ஒரு அற்புதம் நடக்கும் போது நம்ம ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம். அதுக்கப்புறம் we will just forget what God has done for us. அப்போ அதனாலதான் ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரவேலர்களுக்கு அவர் கற்பித்து கொண்டே வரும்போது, நீங்க இதை எழுதி வைங்க, நீங்க அதுக்கு நினைவு சின்னங்களை உருவாக்குங்க, ஒரு கல்லை வைத்து எபினேசர் என்று வைக்க சொல்றாரு. அதனால ஒரு விழா காலங்களை சிறப்பித்து நீங்க என்ன பண்ணுங்க, எஸ்டாப்ளிஷ் ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகளை ஆசரிங்க. அப்போ அன்னைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க, இப்படிதான் எங்களை ஆண்டவர் நடத்தினாரு, அதனாலதான் நாங்க இதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதனாலதான் அவங்களை அப்படி பிராக்டிஸ் பண்ணாரு. ஈவன் நம்ம பார்க்கும்போது
இங்க இந்த சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்துல இருந்து, ஏதோ ஒரு சத்துருக்கள்ல இருந்து ஆண்டவர் இவர்களை மீட்டெடுத்திருக்கிறார். இங்க லிட்ரலா பார்க்கும்போது இவங்களுடைய எக்ஸைல் பீரியட குறிப்பிடுகிறது. இஸ்ரவேல் பல சிறையிருப்புகளை கடந்து போயிருக்கிறாங்க. விசேஷமா இந்த படத்துல இருக்கிற மாதிரி அவங்க பாபிலோன்ல இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த அந்த சூழ்நிலையை இது குறிக்குது. அப்போ முழுவதுமாய் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் எப்படி மீட்பராய் வெளிப்பட்டார் என்று பல வசனங்கள் எடுத்துரைக்கிறது. நம்ம கடந்த தினத்துல பார்த்த 106:10 கூட பகைனியன் கைக்கு விலக்கி ரட்சித்து மீட்டார் என்று பார்க்கிறோம். எரேமியா 31 கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். God redeemed him from the hand of the one who was stronger than him என்று பார்க்கிறோம். அண்ட் ஆல்சோ இந்த ரிடம்ஷன் அப்படின்றது ஏதோ மனுஷ பலத்தினால நடக்கிறது அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் தான் எல்லாம் ஆகும் என்றும் சொல்லி வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த மீட்பு பழைய ஏற்பாடோடு நின்று விடவில்லை. எதிரிகள் கிட்ட பிரச்சனையிலிருந்து மீட்பது மாத்திரம் அல்ல, ஆனா ஏசு கிறிஸ்துவிலையும் இந்த மீட்பு அழகாய் வெளிப்படுகிறது. ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நம்மளை ஏதோ அந்நிய நாடுகள்ல இருந்து மீட்டு கொண்டு நம்மளை நடத்துகிறது இல்ல, ஆனா பாவத்திலிருந்து, மரண கட்டுல இருந்து, சாத்தானுடைய எல்லா வஞ்சக வலையில இருந்தும் நம்மளை என்ன பண்றாரு? அவர் மீட்டு கொள்ளுகிறார். எபேசியர் 1:7 நம்ம அப்படிதான் வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Our God is a redeemer who redeems us through his blood by the forgiveness of our sins. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய மீட்பராய் வெளிப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த எல்லா தேசத்திலிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் அவங்க கேப்டிவிட்டில இருந்து ஃப்ரீயா அவங்க என்ன பண்றாங்க? அவங்களதான் கேதர்டு பீப்புள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் இருந்தாலும் கர்த்தர் அங்கிருந்து கூட கூட்டிட்டு சேர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 34 சிதறுண்ட ஆடுகளை எல்லாம் நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றார். அந்த சேர்க்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொரு திசைக்கு தெரிச்சு போயிருக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டிட்டு வரார். அவங்க யூதர்கள் பாபிலோன்ல இருந்து வந்தது அதுதான் நடந்தது. அப்போ அவங்களுடைய பாவமோ பனிஷ்மெண்ட்டோ அவங்க சிதறடிக்கப்பட்டதோ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மாத்தல. ஸோ திஸ் ஆக்ட் ஆஃப் கேதரிங் ஷோஸ் காட்ஸ் ஹார்ட். ஆண்டவர் ரெஸ்டோர் பண்றாரு, ஆண்டவர் அவங்கள இணைக்கிறார். ஸோ இந்த எபிரேய கவிதை நயத்துல எப்பவுமே பார்த்தோம்னா ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அப்ப அதுதான் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இல்ல பல தேசங்கள். அப்ப டோட்டாலிட்டி எந்த கார்னர்ல இருந்தாலும் என் ஜனங்களை என்னால என்ன பண்ண முடியும்? கூட்டிட்டு வர முடியும் அப்படின்றதுக்கு அந்த வசனம் அழகா எடுத்துரைக்கிறது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு இந்த 4 திசைகள்ல இருந்து எல்லா தேசத்திலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். எப்படி சொல்லணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. அண்ட் 4-5 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்தில் அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ஏன் இவங்க கர்த்தர் நல்லவர் என்று சொல்லணும்னா அவங்களுடைய டிராவல் வாஸ் சோ டயர்ட். அவங்க வியரி டிராவலர்ஸ். நம்ம இந்த சங்கீதத்தோட இன்ட்ரடக்ஷன்ல பார்க்கும்போது 4 விதமான பீப்புள் இந்த சங்கீதத்துல வராங்க. அதுல ஒன்னு ஃபர்ஸ்ட் பார்ட் டெசர்ட்ல டிராவல் பண்ற வியரி டிராவலர்ஸ். அப்ப அவங்க அவங்க ஊர் அவங்களுக்கு தெரியல, தே ஆர் வாண்டரிங். வாண்டர்ட் அப்படின்னாலே ஒரு எய்ம்லெஸ்ஸா டைரக்ஷன் இல்லாம இந்த ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் வழியில் போனோம் என்ற அதே வார்த்தை தான் வாண்டர்ட், அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது அப்படின்னு ஆதியாகமம் 1:2 இருக்கிற அந்த வார்த்தை தான் அந்த இது அவாந்திர வெளியாய் அப்படின்னு போட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பிசிக்கல் ஹேபிடேஷன், பிசிக்கல் பிளேஸ் டு டுவெல். அது மாத்திரம் அல்ல, அவங்க ஆண்டவருடைய அந்த உடன்படிக்கை கிருபையை விட்டு வெளியில ஒன்னும் டைரக்ஷன் இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு அவங்களே ஒரு இஷ்டத்துக்கு கடவுளோடு துண்டிக்கப்பட்ட உறவுல கன்ஃபியூஷனா அலையிற ஒரு காரியம். அப்ப
அந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி லாஸ்ட் பிஹேவியர்ல இருக்கிறாங்க. எபேசியர் 1:2-12 அதை தான் நம்ம வாசிக்கிறோம். அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்திற்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனையும் லிட்ரலா குறிக்குது. நாட் ஓன்லி பிசிக்கல் நீட்ஸ், பட் ஆண்டவர் இல்லாம இருக்கிற ஒரு அனுபவமும் அப்படி ஒரு வாண்டரிங் பிஹேவியரை தான் குறிக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு செக்யூர்டு ஃபெலோஷிப் இல்லை, ஒரு பெர்மனன்ஸ் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு ஊரே இல்லை. அப்போ வந்து இப்படி ஹோம்லெஸ்ஸா இருந்த அந்த ஜனங்கள் தேவர் ஹங்கர் அண்ட் தர்ஸ்டி. பிசிக்கலி அவங்க எக்ஸாஸ்டடா இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இஸ்ரவேலர்களுடைய வரலாறுல பார்க்கும்போது எங்களுக்கு இறைச்சி இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய சொல்றாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய பிசிக்கல் நீட்ஸை குறிக்குது. அதே நேரத்தில் ஆமோஸ்ல 8ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன், ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் இல்லாத பஞ்சத்தையே அனுப்புவேன் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் எம்டினஸ் அண்ட் பிசிக்கல் எம்டினஸ் எல்லாம் வியரி டிராவலர்ஸோடைய இந்த அலைச்சல் இங்க சொல்லப்படுகிறது. அப்போ அந்த அலைச்சல்கள்ல இருந்து ஆண்டவர் அவர்களை 4 திசைகள்ல இருந்து கூட்டி சேர்த்து அவங்களுடைய பிளேஸ்ல கொண்டு வந்து மீண்டும் கட்டுகிறார். இதுதான் இஸ்ரவேலுடைய வரலாறு. அதனால நீங்க எல்லாரும் ஓ கிவ் தேங்க்ஸ் டு காட், கர்த்தரை துதித்து பாடுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த 5 வசனங்கள் நமக்கு என்ன டீச் பண்ணுதுன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு வனாந்திரமான பாதை, we may be weary this morning physically, emotionally, spiritually. அப்போ வந்து அது எதை குறிக்குதுன்னா, we are unable, நம்மளுடைய இன்னபிலிட்டியை குறிக்குது. அதே நேரத்தில் ஆண்டவருடைய சஃபிஷியன்சி இன் அவர் லைஃப்ஸை அது குறிக்குது. காட் இஸ் சஃபிஷியன்ட் அமிட்ஸ்ட் அவர் ஆல் அவர் நீட்ஸ். ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பது அது குறிக்குது. ஹியூமன் லைஃப், ஆண்டவர் இல்லாம இருக்கிற ஒரு வாழ்க்கையே ஒரு டெசர்ட்ல அலையிற மாதிரி தான், ஒரு திசை இல்லாம எம்டியான ஒரு வாழ்க்கை. ஆனா when God leads, ஆண்டவர் நம்மளை லீட் பண்ணும்போது எல்லா வில்டர்னஸையும் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளாய் அவர் லீட் பண்றாரு. ஸோ இது வந்து இஸ்ரவேலுடைய வரலாறை மாத்திரம் சொல்லுவதல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை முறை. எங்கெல்லாம் தொலைந்து போய் எங்கெல்லாம் ரொம்ப நெருக்கப்பட்டு நம்ம நிற்கிறோமோ, நம்ம எல்லாருக்குமே இந்த சங்கீதம் ரொம்ப ஒரு என்கரேஜிங் சாங். ஸோ இந்த வசனம் நமக்கு ஒரு கீ ரிஃப்ளெக்ஷன்ஸா நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், கிராட்டிடியூட் ஷுட் பிகம் அவர் லைஃப் ஸ்டைல், நாட் சீசனல். இந்த சங்கீதோடைய ஓப்பனிங் நோட்டே ஓ கிவ் தேங்க்ஸ் டு காட். ஸோ தேங்க்ஸ் கிவிங் அப்படின்றது ஏதோ சிச்சுவேஷனுக்கும் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கும் இது நடந்தா நான் தேங்க் பண்ணுவேன் அப்படின்றத காட்டிலும், எது நடக்குதோ நடக்கலையோ, there is a God who is leading me, in control of my life, he is unchanging. பவுல் சொன்ன மாதிரி எல்லா நேரத்திலும் நீங்க என்ன பண்ணுங்க, துதி செலுத்துங்க, give thanks in all circumstances. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்சிஜன். it keeps the faith alive. ஸோ அந்த ஆக்சிஜனை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம லைஃப் அது சஃபகேட் பண்ணிரும். நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா, இந்த கோவிட் டைம்ல பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் பேராமீட்டரை தான் செக் பண்ணுவாங்க. அது நம்மள கம்ப்ளைண்ட்ஸ்னால, முறுமுறுப்புனால, அவநம்பிக்கையினால நம்ம லைஃபை நெருக்கி போட்டுரும். ஸோ அது வந்து ஒரு தியாலஜிக்கல் டிசிப்ளின் என்று பார்க்கிறோம். அது வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி விதமான ஒரு காரியம் இல்லை, அது வந்து ஒரு கிறிஸ்தவ ஒரு டிசிப்ளின். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நேற்று செய்தது என்ன, இன்று செய்யறது என்ன அப்படின்றத நம்ம நினைத்து நினைத்து தேங்க் பண்ண அழைக்கப்படுறோம். ஒரு ஸ்டியரிங் வீல் எப்படி ஒரு காரை டைரக்ட் பண்ணி நம்மளை கொண்டு செல்லுதோ, அதே மாதிரி நம்ம when we are giving thanks to God, அது வந்து சுய பரிதாபத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய திட்டத்திற்கு நேராய் நம்மளை அழைத்து செல்லும். எப்படி நம்ம வந்து ஒரு போட்டோ ஆல்பமை பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய மெமரிஸ், இங்க போயிருக்கோம்ல, இப்படி நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷன், இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கல்ல என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாய் நம்ம அந்த இன்சிடென்ட்ஸை பார்க்கும்போது இருக்கிற மாதிரி, we need thanksgiving to re-anchor God's redemptive story in our life. ஸோ இந்த காலை வேளையில நமக்குள்ள ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். இஸ் மை கிராட்டிடியூட் சீசனல் ஆர் இஸ் இட் கண்டினியூவல்? ஏதோ ஒரு சீசன்ல தான் நான் கிரேட்ஃபுல்லா இருப்பேனா, என்
துதியை வெளிப்படுத்துவேனா ஆண்டவருக்கு, என் நன்றியை வெளிப்படுத்துவேனா, இல்ல அனுதினமும் அது ஒரு தியாலஜிக்கல் டிசிப்ளினா ஐ வில் கிவ் தேங்க்ஸ் டு காட். ஸோ டுடே ஐ சூஸ் டு மேக் தேங்க்ஸ்கிவிங் மை பாஸ்டர், rehearse God's steadfast love daily, not just my prayer. இதுதான் என்னுடைய ஒரு நடைமுறை பழக்க வழக்கமாய், நான் எப்படி நிமிர்ந்து நேராய் உட்கார்றேன், நேரா நடக்கிறேன், அந்த மாதிரி தேங்க்ஸ் கிவிங் என்னுடைய தியாலஜிக்கல் பாஸ்டரா நான் ப்ராக்டிஸ் பண்ண நாம் அழைக்கப்படுறோம். ரெண்டாவது, கிரைஸ்ட் அவங்க வந்து ரொம்ப ஹங்கிரியா இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் தர்ஸ்டியா இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட முறையிடுறாங்க. ஆண்டவர் அவர்களை திருப்திப்படுத்துறாரு. அப்போ இஸ்ரவேலுடைய அந்த வனாந்திர வாழ்க்கை வந்து பசி தாகம் நிறைந்ததா இருக்கு. அப்போ ஆண்டவரே அவர்களை திருப்தி செய்கிறார். அது வந்து ஸ்பிரிச்சுவல் பசியா இருக்கலாம், பிசிக்கல் பசியா இருக்கலாம். ஆண்டவர் தான் நானே ஜீவ அப்பம், ஒரு இடத்தில் வந்தா அவன் பசி அடையான் என்று சொல்லி இருக்கிறாங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு இன்னர் ஹங்கர் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. நம்மள வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், நம்மளுடைய வாழ்க்கை அபண்டன்ட் லைஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இன்னர் நீட நிறைய நேரத்துல பெர்ஃபார்மன்ஸ்னால, நம்ம ஒரு அசெட் வாங்குறதுனால, ஒரு சின்ன சிற்றின்பத்துல ஈடுபடுறதுனால நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண பாக்குறோம். ஆனா அது எல்லாமே காணல் நீராய் மாறிவிடும். அது முடிஞ்ச பிறகு திரும்ப அந்த ரெக்வயர்மெண்ட் வந்துடும். இட் வில் ஒன்லி ரிசல்ட் இன் எம்டினஸ். ஸோ இந்த காலை வேளையில இந்த சங்கீதம் நமக்கு எதை அறிவுறுத்துகிறது என்றால், ட்ரூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நாட் ஹேவிங் மோர் பட் பீயிங் ஃபில்டு பை காட் மோர். ஆண்டவரால நம்ம நிரம்பப்படுறது தான் உண்மையான ஒரு தீர்வு, உண்மையான ஒரு திருப்தி வாழ்க்கை. பீயிங் கண்டென்டட் இன் காட். ஆண்டவர் தான் அந்த திருப்தியை கொடுக்க முடியும். ஹீ கேன் ஒன்லி ஃபில் த வாய்ட். மற்ற எல்லா சப்ஸ்டிடியூட்ஸும் மிராஜ் மாதிரி, அது பக்கத்துல போகும்போது அது இருக்காது. சப்ஸ்டிடியூட்ஸ் லீவ் அஸ் மோர் எம்டியர். எப்படி வந்து இந்த கடல் நீரை பயங்கரமா குடிச்சனா தர்ஸ்ட் போகும்னு நினைப்போம், அபண்டன்ட்டா கிடைக்கும், ஆனா வில் பிகம் மோர் டீஹைட்ரேட்டட். அந்த மாதிரி தான் வேர்ல்ட்லி பர்சியூட்ஸை ரொம்ப நம்ம இன்டெலிஜென்ஸ் தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் வரும். அமெரிக்கையா இருந்து கர்த்தருக்குள் நம்ம திட நம்பிக்கையா இருந்து அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகும் போது ஒருவனும் தாகமடையான் என்று ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த காலை வேளையில நாம ஒரு கேள்வி கேட்கலாம். வாட் சீ வாட்டர் am I drinking that cannot quench my soul's thirst? என் ஆத்துமாவுல அந்த தாகம் நிற்கவே இல்லை, அந்த தேடல் நிற்கவே இல்லை, அந்த ஒரு அமைதி வரவே இல்லை அப்படின்னா நான் எந்த கடல் உப்பு தண்ணிய ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிட்டிவ் அனலாஜியை நம்ம கேட்டுக்கொள்ளலாம். ஸோ அண்ட் ஐ வில் டேக் அ டெசிஷன், ஐ வில் சீக் டெய்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் கிரைஸ்ட். என்னுடைய சந்தோஷம், என்னுடைய திருப்தி, என்னுடைய நம்பிக்கையை நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் தேடுவேன், நாட் இன் ஆல் அதர் சப்ஸ்டிடியூட்ஸ் என்று ஒரு முடிவை நம்ம எடுக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, ஃப்ரம் வாண்டரிங் டு வண்டரிங். அலைந்து திரிந்தாலும் ஆண்டவர் வைத்த பாதையை கண்டுபிடிக்கிறதுல தான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இந்த இஸ்ரவேலர்கள் அப்படிதான் ஒரு டிஸ்ஓரியன்டா வாண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க போகணும், என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி எய்ம்லெஸ் ஆம்பிஷன்ஸ், டெசிஷன்ஸ் வித்தவுட் டிசர்ன்மெண்ட், இதெல்லாம் வந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அது வந்து எதை குறிக்குதுன்னா காட்ஸ் கைடன்ஸ் இஸ் ஆப்சென்ட். அப்போ ஆண்டவர் அவங்க கூட இடைப்படுறாரு. அவங்க எல்லாரையும் ஒரு டைரக்ஷன்லாம் அவர் கொண்டு சேர்த்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேலர் வாழ்க்கையில it was true that they wandered, it was true that they couldn't find their city, it was true that they were thirsty, they were hungry. எல்லாம் உண்மைதான். அதே அவங்கள அப்படியே அவங்க சூஸ் பண்ணாருன்றதுனால எகிப்துல இருந்து வாழ்க்கை அப்படியே பெஸ்டா போகல. அவங்களுக்கு எல்லா விதமான சூழ்நிலைகள்லையும் அவங்க கடந்து வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு முன் குறித்த நோக்கத்திற்கு நேராய் அவங்கள நடத்தினார். ஃப்ரம் வாண்டரிங் டு வண்டரிங் அவங்கள கொண்டு வந்தார். எப்படி இன்னைக்கு இருக்கிற ஜிபிஎஸ் நம்ம ஒரு வழி பாதையில மாறி போயிட்டோம்னா அது ரீகால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ராங் டேர்னை காட்டி ரீகால்குலேட் பண்ணோம். அந்த மாதிரி ஒருவேளை நம்மளுடைய பாதைகள் இன்னைக்கு தவறாய் ஆர் எலாங்கேட்டடா வேற நான் சுத்தி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல.
அவர் நம்மளுடைய பாதைக்கு நேராய் ரீஓரியன்ட் பண்ணி கூட்டிட்டு வராரு. ஒவ்வொரு அலைச்சல்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கு. அப்போ எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a chance to recalibrate, align our hearts. ஆண்டவரோடு நெருங்கி நம்மளை இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதுக்கு ஏதுவானது. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் வழியாய் இருக்கும்போது நம்மளுடைய பாதை தப்பா போகவே போகாது. ஸோ ஒருவேளை இந்த டீடூவர்டு லைஃப்ல நம்ம இந்த கட்டத்துல கடந்து போயிட்டு இருக்கலாம். சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கிறோம். எப்பயோ இதை செஞ்சிருக்கலாம், இந்த டெஸ்டினேஷனுக்கு நான் போவே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வருத்தத்தோடு இருக்கலாம். நான் அங்க இருந்திருக்கணும், எப்பயோ இதை நான் அடைந்திருக்கணும், ஐ ஷுட் ஹவ் அச்சீவ் திஸ், ஐ எம் லாகிங் பிஹைண்ட் என்று சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிறோமா? there is a divine God. அவர் நம்மளை வாண்டரிங்ல இருந்து வண்டரிங்க்கு கொண்டு வருவாரு. we need to find our path in God's plan. இன்னைக்கு ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்டுக்கொள்ளலாம். where am I wandering in life, relying on my own routines, ambitions instead of submitting to God's divine direction? நான் வேற எங்கேயா அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனா? என் சொந்த முயற்சியினால, நானே போட்ட ஒரு திட்டத்தினால என் ஆசையை நிறைவேற்றுவதற்கு வேற எங்கேயாவது am I wandering? But let me decide like this. I will submit my plans and steps to God daily. ஏதாவது டீடூவர்ஸ், ஏதாவது சுத்தி போற சுத்து வழியா இருந்தாலும் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய எல்லா முடிவுகள், முயற்சிகளை நான் கர்த்தருக்குள்ள நான் அர்ப்பணிக்கிறேன் என்ற இந்த முடிவை இந்த 5 வசனங்கள் இந்த காலை வேளையில நமக்கு அழகாய் ஞாபகப்படுத்துகிறது. அடுத்த வாரம் மீண்டும் 107ஆம் சங்கீதத்தோடைய அடுத்த பகுதியில நம்ம தியானிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிரதர் ஏர்னஸ்ட் ஒரு ஜெர்மனி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. நம்மளுடைய சபையின் இந்த 13ஆம் தேதி நடக்கிற உமன்ஸ் மீட்டிங்க்கும் கேம்புக்கும் அப்புறம் 14ஆம் தேதி நம்மளோட ஆனிவர்சரியும் எல்லாம் நினைவச்சு கொஞ்சம் ஜெர்மனி மற்ற ஊழியத்துக்காரங்க. தேங்க்யூ பிரதர். மகா அன்பு இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்களுடைய சுயமெல்லாம் சாம்பலாக பலிபீடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க, எங்க இருதயம் உம்மை நோக்கி உயர்த்த, எங்க கண்கள் உலகத்தையோ எங்களுடைய சுற்றி இருக்கிற காரியங்களையோ பார்க்காதபடி முழு விசுவாசத்தோடு உம்மண்டே எங்களை படைக்கிற அந்த சுபாவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமி. நீர் எதை செய்தாலும் அது எங்கள் நன்மைக்காக செய்கிற தேவன், எங்களை நேசிக்கிற தேவன், எங்களுக்கு ப்ரொவைடரா இருக்கிறவர் நீர் சுவாமி. எத்தனை காரியங்களை நீர் நன்மைகளை செய்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் எத்தனை காரியங்களை மறந்து நிர்விசாரமா இருந்த நாட்கள் உண்டு சுவாமி. நாங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து அறிக்கை செய்யவும், உமக்கு சோதர பலிகளை, துதி பலிகளை, நன்றி பலிகளை எடுக்கவும், தேவன் கொடுக்கிற அறுவடையின் அந்த அன்பை நாங்க, ஆசீர்வாதத்தை நாங்க, அற்புதத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து அசை போடுகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. அதன் மூலமா இன்னும் அதிகமா உம்மை கிட்டி சேரவும், உம்முடைய நிழலிலே இருக்கவும், உம்மோடு நடக்கவும், உம்முடைய கரங்களை பிடித்து கொண்டு பின்னே செல்கிற பிள்ளைகளாய் மாறவும், தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற விடுதலைகளையும் சுதந்திரங்களையும் மற்ற அனுபவிக்கிறதுக்கு எங்க இருதயங்கள் நாடவும் கிருபை பாராட்டுங்க சுவாமி. நீர் எங்களை கண்டிக்கிற இடங்கள்ல, எச்சரிக்கிற இடங்கள்ல நாங்க தப்பி அந்த இடத்துல சிக்கி கொள்ளாதபடி உம்மண்ட வந்து நிற்க எங்களுக்கு விசேஷ ஞானத்தை, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எங்க சுய ஞானத்தால, எங்க அறிவால, எங்க புத்தியால, எங்களுக்கு ஆலோசனை சொல்ற உலகத்தாரால இல்ல, உம்மால மட்டும் கூட என்பதை நாங்க உணர்ந்து எத்தனையோ முறை உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவரே, எங்களை பல நேரங்களில் நாங்க மறந்து போற நாட்கள் உண்டு சுவாமி. அவ எல்லாவற்றுக்கும் தயவா ஆண்டவரே எங்களை மன்னித்து உமக்கு கிருபையால் இடை கட்டி கொள்ளுங்க. விசேஷமா ஆண்டவரே 2வது அனிவர்சரிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா ஆயத்தங்களையும் நீர் எங்களுக்கு செய்து கொடுக்க ஒத்தாசைகள் அனுப்புங்க சுவாமி. அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெசேஜ் கொடுக்குறவங்க, ப்ரோக்ராம்ஸ் பண்றவங்க, மியூசிக் வாசிக்கிற, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, ஸ்பீக்கர் செட்ஸு, சமையல் பண்றவங்க எல்லாவற்றையும் அது கரங்களுக்கு கொடுக்குறோம் சுவாமி. அந்த நிகழ்வு ஆண்டவரே உமக்கு மகிமையா, உம்மை உயர்த்துகிற நிகழ்வா, உம்மை ஆராதிக்கிற நிகழ்வா, உமக்கு நன்றி செலுத்துகிற நிகழ்வா அந்த 2வது அனிவர்சரி இருக்கட்டும் சுவாமி. உமன்ஸ் ஃபெல்லோஷிப் உம கரங்களுக்கு கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, வீட்டை கட்டுகிற ஸ்திரீகளா கொண்டு ஆண்டவரே, நீர் அங்க என்ன நிறைவேற்ற விரும்புகிறோ அதை நிறைவேற்றுங்கப்பா. உமது கரங்கள்ல
அந்த 2 நாட்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த 4 உங்க கரங்களுக்கு கொடுக்குறோம். அந்த 4 ஆசீர்வாதங்களை கொடுங்க. எங்கள் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நீங்க ஆளுக பண்ணுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen. Thank you, brother. Thank you, sister. Have a wonderful weekend. Thank you. God bless you all.